ஹாய், வணக்கம். ஹாப்பி சண்டே. வாங்க, இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டு தான் போயிருந்தோம். மார்க்கெட்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கவர் இருக்குது. இந்த கவரில் என்ன இருக்குன்றதை நான் அப்புறமா பிரித்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பர்ஸு, எடுத்துகிட்டு போன பர்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஏற்கனவே நான் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், 10 ரூபாய்க்கு அவ்வளவு கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் ரேட்டு குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, நிறைய கத்திரிக்காயும் இருந்துச்சு. அதனால் இதை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், காலிஃப்ளவர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதை பாருங்கள், அப்பள பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. இந்த அப்பள பேக்கெட் வந்து 10 ரூபா. இது வந்து மளிகை சாமான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பாகற்காய்ங்க. பாகற்காய் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கசப்பு தன்மையே இல்லை இல்லைங்களா நம்ம ஃபுட்டில். அதனால் இந்த பாகற்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். ஏற்கனவே வாங்கிட்டு வந்த வீடியோவில் 2 வெண்டைக்காய் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதனால் சரின்னு இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அப்புறம் கேரட் இருந்துச்சு. அந்த வீடியோவில் வந்து கேரட் நான் வாங்கிட்டு வரல. அதனால் இப்போ கேரட் இருந்ததுனால வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது கருவாட்டு பேக்கெட்டுங்க. கவரா ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, அதோடைய கருவாடுன்னு நினைக்கிறேன். காய வச்சுது 3 இருந்துச்சு. 10 ரூபா. மிளகாய் தூள் வந்து காலி ஆகிடுச்சிங்க. மிளகாய் தூள் வாங்கி அரைக்கணும். அதனால் சரி இப்போத்துக்கு 50 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேராஷூட்டு வந்து எண்ணெய் 100 தற்சமயத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அடுத்தது வந்து கருவாடு பேக்கெட் வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் என்ன டிஷ் வைக்க போகிறேன்றது. அதையே நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணி போடுறேன். இந்த பேக்கெட்லேயும் என்ன இருக்குன்றது அப்புறமா நான் லாஸ்ட்டில் பிரித்து காமிக்கிறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்தன்ட்டு. இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரிங்களா, இதுதான் இன்றைக்கி சண்டே ஷாப்பிங். இதை பாருங்கள், டொமேட்டோ 1 கிலோ வந்து 20 ரூபான்னு விற்றுந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, பெருசாகவும் இருந்துச்சு. 20 ரூபாவிலையும் இருந்தது, 25 ரூபாவிலையும் இருந்தது. நான் 20 ரூபாவில் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஏற்கனவே டொமேட்டோ நிறைய வீட்டில் இருக்குது. பாருங்கள், இதுவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவே போதும் இல்லைங்களா. 20 ரூபாதே நான் 2 கிலோவும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இதுதான் இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டு. அடுத்தது வந்து இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை 3 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வைக்கக்கூடிய அந்த கிரேவிக்கு இந்த முட்டையும் சைட் டிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பளமும் நல்லாயிருக்கும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் புளியும் காலி ஆகிடுச்சிங்க. எல்லாமே மளிகை சாமான் நான் வாங்கணும். அதனால் புளி தற்சமயம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கருப்பு புளி வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த புளி தான் இருந்துச்சு, கருப்பு புளி தான். சரி, வேறு கடைக்கு நம்ம போக முடியாது இல்லைங்களா. அதனால் அதுவே நானும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரிங்களா. முட்டை, அடுத்தது வந்து கத்திரிக்காய் ரொம்ப நிறைய இருந்துச்சுங்க. எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி, காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளி, பாகற்காய், வெண்டைக்காய் வந்து காலி ஆகிடுதுங்க ரொம்ப. இந்த காலிஃப்ளவர் வச்சு உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணி காமிக்கிறேன். தக்காளி 2 கிலோ. சரிங்களா. இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் சண்டே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. என் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே எங்களுடைய SJN சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.